மதம் என்பது பொருளற்ற சொற்களின் வெறும் தொகுதி. மதம் என்பது வெறும் கொள்கைகளின் அமைப்பு. மதம் என்பது ஏதோ சிறிது அறிவால் ஒன்றை ஒப்புக்கொள்வதோ மறுப்பதோ மட்டுமே. மதம் என்பது தங்கள் புரோகிதர்கள் கூறுகின்ற சில வார்த்தைகளில் நம்பிக்கை வைப்பதே. மதம் என்பது தங்கள் முன்னோர் நம்பிய ஏதோ ஒன்று. தேசியமானவை என்னும் காரணத்தால் தாம் பற்றி நிற்கும் ஒரு வகையான மூட கொள்கைகளும் கருத்துக்களுமே மதம் என்றெல்லாம் உள்ள பிதற்றல்களுக்கு அப்பால் நாம் செல்ல வேண்டும். இவை அனைத்தையும் கடந்து மெல்ல மெல்ல ஒளியை நோக்கி செல்கின்ற மாபெரும் ஓர் உயிராக மனித இனத்தை காண வேண்டும். கடவுள் என்னும் வியப்புக்குரிய மெய்ப்பொருளை நாடி மெல்ல முதிர்ந்து வரும் ஓர் ஆச்சரியமான செடி என்று மனித இனத்தை கொள்ள வேண்டும். அதற்கான ஆரம்ப முயற்சிகளும் முன்னேற்றங்களும் எப்போதும் ஜடப்பொருள் வாயிலாக, சடங்குகள் வாயிலாகத்தான் நடைபெறும். அதை நாம் மாற்ற முடியாது. இந்த சடங்குகளுக்கு மையமாக அமைகின்ற, அனைத்திலும் தலை சிறந்து நிற்கின்ற ஒரு கருத்து நாம வழிபாடு. கிறிஸ்தவ மதத்தின் பழைய நிலைகளிலும் பிற உலக மதங்களிலும் நாம வழிபாடு என்னும் இந்த கருத்து நிலவுவதை நீங்கள் ஒருவேளை கவனித்திருக்கலாம். நாமம் மிக புனிதமானது. ஹீப்ரூக்கள் நாமத்தை இணையற்ற புனிதம் வாய்ந்ததாக கருதினார்கள். சாதாரண மனிதர்களால் சாதாரண நேரங்களில் சொல்லக்கூடாத அளவுக்கு அது புனிதம் வாய்ந்தது. அதன் புனிதத்திற்கு ஒப்புவமை கிடையாது. அனைத்திலும் புனிதமானது அது. எல்லா நாமங்களிலும் மிக புனிதமானது அது. அந்த நாமமே இறைவன் என்று கருதப்பட்டது. இது முற்றிலும் உண்மை. இந்த பிரபஞ்சம் நாமமும் உருவமும் அன்றி வேறு என்ன? சொற்கள் இன்றி நினைக்க உங்களுக்கு இயலுமா? சொல்லும் எண்ணமும் பிரிக்க முடியாதவை. முடியுமானால் உங்களுள் யாராவது முயன்று பாருங்கள். நீங்கள் நினைக்கும்போது சொல் வடிவங்கள் வாயிலாகவே நினைக்கிறீர்கள். சொல் அகப்பகுதி, எண்ணம் புறப்பகுதி, இரண்டும் சேர்ந்தே இருக்கும். அவற்றை பிரிக்க முடியாது. ஒன்று மற்றொன்றை கொண்டு வருகிறது. எண்ணம் சொல்லை கொண்டு வர, சொல் எண்ணத்தை கொண்டு வருகிறது. இவ்வாறு பிரபஞ்சம் முழுவதும் புற சின்னமாக உள்ளது. அதன் பின்னால் இறைவனது திருநாமம் திகழ்கிறது. ஒவ்வொரு குறிப்பிட்ட உடலும் ஒரு வடிவம். அந்த குறிப்பிட்ட உடலுக்கு பின் அதன் நாமம் அல்லது பெயர் உள்ளது. நாம் நமது நண்பரை நினைக்கும் போது முதலில் அவரது உடலை பற்றிய எண்ணம்தான் நம் உள்ளத்தில் எழுகிறது. அதனுடன் கூடவே அவரது பெயரை பற்றிய கருத்து எழுகிறது. இது மனிதனது அமைப்பிலேயே உள்ளது. அதாவது மன இயலின்படி மனிதனின் சித்தத்தில் வடிவமற்ற கருத்து என்றோ கருத்து இல்லாத உருவம் என்றோ ஒன்று கிடையாது. அவை பிரிக்க முடியாதவை. அவை ஒரே அலையின் உள்ளும் புறமும் போன்றவை. இதனால்தான் நாமங்கள் பெருமைப்படுத்தப்பட்டு உலகம் முழுவதிலும் வழிபடப்பட்டு வருகின்றன. அறிந்தோ அறியாமலோ மனிதன் திருநாமங்களின் மகிமையை கண்டுகொண்டான். பல மதங்களில் அவதார புருஷர்கள் வழிபடப்பட்டு வருகின்றனர். கண்ணனை வழிபடுகின்றனர், புத்தரை வழிபடுகின்றனர், இயேசுவை வழிபடுகின்றனர். இப்படி பல மகான்களை வழிபடுகின்றனர். உலகெங்கும் நூற்றுக்கணக்கான மகான்கள் வணங்கப்படுகின்றனர். ஏன் வணங்கக்கூடாது? ஒளியின் அதிர்வு எங்கும் உள்ளது. ஆந்தை இருளிலும் காண்கிறது. அப்படியென்றால் அங்கும் ஒளி இருக்கிறது என்பதுதானே பொருள். ஆனால் அதை மனிதன் காண முடியாது. அவனது ஒளி நரம்புகளுக்கு ஏற்ற அதிர்வுகளுடன் வரும்போதுதான் அவனால் ஒளியை காண முடியும். விளக்கு, சூரியன், சந்திரன் போன்றவற்றில் அத்தகைய அதிர்வு இருப்பதால் அவன் அவற்றை காண்கிறான். இறைவன் எங்கும் உள்ளார். ஒவ்வொரு உயிரிலும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் மனிதனுக்கோ இறைவன் புலப்படுவதும் அறியப்படுவதும் மனிதனிடம்தான். மனிதனின் வாயிலாக அவரது ஒளியும் சாநித்தியமும் உணர்வும் புலையும் போது மட்டுமே மனிதன் அவரை அறிய முடியும். ஆகவே எக்காலமும் மனிதன் இறைவனை மனிதனின் வாயிலாகவே வணங்கி வந்துள்ளான். அவன் மனிதனாக இருக்கின்ற வரையில் அவ்வாறே செய்தாக வேண்டும். அவன் அதனை எதிர்த்து கூச்சலிடலாம், போராடலாம். ஆனால் இறை அனுபூதிக்கான பாதையில் செல்லத் தொடங்கியவுடனே இறைவனை மனிதனாக நினைக்க வேண்டியதன் அவசியம் மானிட இயல்பிலேயே இருப்பதை காண்பான். ஆகவே ஏறக்குறைய எல்லா மதங்களிலுமே இறை வழிபாட்டில் 3 முக்கிய பகுதிகளை காண்கிறோம்.
அவை உருவங்கள் அல்லது சின்னங்கள், நாமங்கள் மற்றும் தெய்வ மனிதர்கள். எல்லா மதங்களிலும் இவை ஏதாவது ஒரு விதத்தில் இருக்கவே செய்கின்றன. எனினும் அவை ஒன்றோடொன்று அடித்துக் கொள்வதை நீங்கள் காணலாம். நான் வழிபடும் நாமமே ஒரே நாமம், நான் வழிபடும் உருவமே ஒரே உருவம், என் மதத்தில் உள்ள தெய்வ மனிதரே உலகில் உள்ள ஒரே தெய்வ மனிதர், உங்கள் மதமெல்லாம் வெறும் கட்டுக்கதைகள் என்று ஒரு மதம் சொல்கிறது. இப்போதெல்லாம் கிறிஸ்தவ பாதிரிகளுக்கு முன்பிருந்ததை விட இரக்கம் அதிகரித்துள்ளது போல் தோன்றுகிறது. பழைய மதங்களெல்லாம் கிறிஸ்தவ மதத்தின் முன்னோடிகள் மட்டுமே என்ற அளவிலாவது அவற்றை ஒப்புக்கொள்கின்றனரே. ஆனால் அவர்களின் மதமாகிய கிறிஸ்தவ மதம் ஒன்றே உண்மையானது என்று அவர்கள் சாதிப்பது வேறு விஷயம். பழங்காலத்தில் கடவுள் தம்மையே சோதித்தார். பல மதங்களை படைத்து அவற்றிற்கு ஒரு வடிவம் அளிப்பதில் தமது ஆற்றல்களை சோதித்து கொண்டார். இறுதியில் கிறிஸ்தவ மதத்தில்தான் தன்னை முழுமையாக வெளிப்படுத்தினாரா? எப்படியோ முன்பிருந்த நிலையை எண்ணும்போது இது ஒரு நல்ல முன்னேற்றம் தானே. 50 ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வளவு கூட சொல்லியிருக்க மாட்டார்கள். அவர்களது மதத்தை தவிர வேறெந்த மதத்தையும் ஒத்துக்கொண்டிருக்க மாட்டார்கள். அதுவே எல்லாம் என்று பறைசாற்றியிருப்பார்கள். ஏதோ ஒரு மதம், ஒரு நாடு, ஒரு பிரிவு என்ற எல்லைக்குள் மட்டுமே இத்தகைய குறுகிய கருத்து வழங்கி வருகிறது என்பதல்ல. எப்போதும் தாங்கள் என்ன செய்கிறோமோ அதுதான் மற்றவர்கள் செய்வதற்கு உரிய சரியான ஒரே செயல் என்றே மக்கள் கருதுகிறார்கள். இங்கேதான் பல மதங்களையும் படிப்பது நமக்கு உதவுகிறது. நம்முடையவை என்றும் நமக்கு மட்டுமே உரியவை என்றும் நாம் எண்ணி வந்துள்ள அதே கருத்துக்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே பிறரிடமும் தோன்றியிருந்தன. சில வேளைகளில் அவை நம்முடையதை விட மிக சிறந்த முறையில் வெளியிடப்பட்டிருந்தன என்பது அப்போதுதான் நமக்கு தெரிய வரும். இவை பக்தியின் புற வடிவங்கள். இவை மனிதன் கடந்து செல்ல வேண்டிய பாதை. ஆனால் அவன் உண்மையான அக்கறை உடையவனானால், மெய்ப்பொருளை அடைய உண்மையான விருப்பம் உடையவனானால், இவற்றை விட மிக உயர்ந்த நிலைக்கு, உருவங்கள் பயனற்றதாக உள்ளதோர் உயர்ந்த இடத்திற்கு செல்கிறான். கோவில்கள், சர்ச்சுகள், சாஸ்திரங்கள், உருவங்கள் இவையெல்லாம் மதத்தின் ஆரம்ப பாடங்கள். ஆன்மீக வாழ்வில் குழந்தை நிலையில் உள்ளவர்கள் உயர்ந்த படிகளில் ஏறுவதற்கு வேண்டிய வலிமையை தருவதற்கானவை. ஒருவனுக்கு ஆன்மீகம் வேண்டுமானால் இந்த முதற்படிகள் அவசியம். இறைவனை மன ஏக்கத்துடன் நாடும்போதுதான் உண்மையான பக்தி உண்டாகிறது. உண்மையான பக்தி அது யாரிடம் உள்ளது? இதுதான் கேள்வி. மதம் என்பது கொள்கைகளிலோ சித்தாந்தங்களிலோ வாத பிரதிவாதங்களிலோ இல்லை. மதம் என்பது அதுவே ஆவது, அதுவாக பரிணமிப்பது. அது அனுபூதி. கடவுள், ஆன்மா என்றெல்லாமும் பிரபஞ்ச ரகசியங்களை பற்றியும் எல்லோரும் பேசுகிறார்கள். அவர்களை ஒவ்வொருவராக அழைத்து அவர்களிடம், நீ இறைவனை கண்டிருக்கிறாயா, உன் ஆன்மாவை கண்டது உண்டா என்று கேளுங்கள். ஆம் என்று பதில் கூற அவர்களுள் எத்தனை பேரால் முடியும்? ஆனாலும் ஒருவரோடு ஒருவர் போராடி கொண்டுள்ளனர். இந்தியாவில் ஒரு சமயம் பல மத பிரிவுகளின் பிரதிநிதிகள் ஒன்றாக கூடி வழக்காடத் தொடங்கினர். சிவபெருமான் தான் ஒரே கடவுள் என்றார் ஒருவர், திருமால் தான் ஒரே தெய்வம் என்றார் இன்னொருவர். இப்படியே அவர்களுடைய வழக்கு முடிவற்று தொடர்ந்தது. அப்போது அந்த வழியாக ஒரு முனிவர் சென்று கொண்டிருந்தார். இந்த வழக்கை தீர்க்குமாறு அவரை அழைத்தனர். அவரும் சம்மதித்தார். முதலில் சிவனே மேலான கடவுள் என்று கூறியவரிடம், ஆமாம், நீ சிவபெருமானை கண்டிருக்கிறாயா, அவருடன் பழகியிருக்கிறாயா, இல்லாவிட்டால் அவரே உயர்ந்தவர் என்பதை நீ எவ்வாறு அறிந்தாய் என்று கேட்டார். பிறகு திருமாலை வழிபடுபவரிடமும், நீ திருமாலை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார். இந்த கேள்வியையே எல்லோரிடமும் கேட்டார். அவர்களுள் யாரும் கடவுளை பற்றி எதுவும் அறிந்திருக்கவில்லை. அவர்கள் வாத பிரதிவாதங்களில் ஈடுபட்டதற்கு அதுவே காரணம். உண்மையிலேயே அறிந்தவர்களாக இருந்தால் வழக்கே எழுந்திருக்காது. ஜாடியை நீரால் நிரப்பும்போது ஓசை உண்டாகிறது. அது நிரம்பிய பின் ஓசை இல்லை. அதுபோலவே மத பிரிவுகளுள் வழக்குகளும் போராட்டங்களும் இருப்பது அவர்களுக்கு மதத்தை பற்றி எதுவும் தெரியாது என்பதையே காட்டுகிறது. அவர்களை பொறுத்தவரை மதம் என்பது நூல்களில் எழுதி வைப்பதற்கு உரிய பயனற்ற வெறும் மொழி குவியல் மட்டுமே.
ஒவ்வொருவனும் பெரிய நூல் எழுத துடிக்கிறான். கையில் அகப்பட்ட எல்லா நூல்களிலிருந்தும் திருடி சேர்த்து தன் நூலை இயன்றவரை பெரிதாக்குகிறான். அந்த கருத்துக்களின் சொந்தக்காரர்களுக்கு நன்றிக்கடன் பட்டிருப்பதையும் அவன் ஒருபோதும் ஒப்புக்கொள்வதில்லை. பின்னர் அந்த நூலை உலகில் பரப்பி ஏற்கனவே நிலவுகின்ற குழப்பத்தை மேலும் அதிகமாக்குகிறான். மக்களில் பெரும்பாலோர் நாத்திகர்களே. தற்காலத்தில் மேலை நாடுகளில் இன்னொரு வகை நாத்திகர் தோன்றியிருப்பது கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். நான் குறிப்பிடுவது உலகாயுதர்களையே. அவர்கள் நேர்மையான நாத்திகர்கள். நேர்மையற்றவர்களை விட மதத்தை பற்றி வெறுமனே பேசிக்கொண்டும் சண்டையிட்டு கொண்டும் அதே வேளையில் அதன் தேவையை உணராத, அதனை புரிந்து கொள்ள முடியாத மத நாத்திகர்களை விட அவர்கள் மேலானவர்கள். இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள். கேள், உனக்கு தரப்படும். தேடு, அதனை நீ காண்பாய். தட்டு, உனக்காக திறக்கப்படும். இது எழுத்துக்கு எழுத்து உண்மையானது. இது கற்பனையோ கதையோ அல்ல. இது உலகில் இதுவரை தோன்றியுள்ள இறைவனின் மிக சிறந்த மைந்தர்களுள் ஒருவரின் இதய இரத்தத்திலிருந்து வெளிப்பட்டது. இவை அனுபூதியின் விளைவாக வெளிவந்த வார்த்தைகள், படித்து சொன்னவை அல்ல. கடவுளை உணர்ந்து அனுபவித்த ஒருவரது வார்த்தைகள் இவை. நீங்களோ நானோ இந்த கட்டிடத்தை பார்ப்பதை விட 100 மடங்கு மிக தெளிவாக இறைவனை கண்டு அவரோடு பேசி அவரோடு வாழ்ந்த ஒருவரிடமிருந்து பிறந்தவை இவை.